இயற்கை அறிவு, செயற்கை அறிவு. புரியுங்களா? இயற்கை அறிவுன்னா என்ன? நேச்சுரல் நாலேஜ். ஆங்கிலத்தில் நேச்சுரல் நாலேஜ். நாலேஜ்னா அறிவு, நேச்சுரல்னா இயற்கை. இயற்கை அறிவான். செயற்கை அறிவு, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் செயற்கை அறிவு அப்படின்னு போட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வரும். இயற்கை அறிவுக்கும் செயற்கை அறிவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன், மாணவர்களுக்காக. இது நேச்சுரல் இயற்கை அறிவு படைத்தவன் ஆண்டவன். அது எப்படி? மனிதனுக்கு செயற்கை அறிவு. இப்போ இயற்கை அறிவுன்னா என்ன தெரியுமா? இந்த பிரபஞ்சங்களில் நடக்கக்கூடிய அத்தனையுமே கடவுளுக்கு தெரியும். அதுதான் இயற்கை அறிவு, நேச்சுரல் நாலேஜ். இப்போ அவன் தானே முதல்வன். செயற்கை அறிவு, நம்மெல்லாம் சிற்றறிவு படைத்தவர்கள். இந்த சிற்றறிவுனால் எந்த அளவுக்கு நாலேஜ் தெரியுமா? மனித உடம்பிலே தலை, இதுக்கு ஏன் தலைன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? மெய், வாய், கண், காது, மூக்கு, இந்த அறிவுக்கருவிகள் அத்தனை தலையில் தான் இருக்குது. அதனால தான் அதுக்கு தலைன்னே பேர் வந்தது. சரி, இப்போ கண்ணால் பார்க்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு எவ்வளவு? ஒரு குறிப்பிட்ட தூரம் தான். காதால் கேட்கக்கூடிய சத்தம் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான். வடை சுட்டு வச்சா இந்த வாசனை அடுத்தவன் பக்கத்து வீட்டில் சுட்டா அந்த மூக்குக்கும் அந்த வாசனை கொஞ்சம் தூரத்துக்கு தான் கிடைக்கும். புரியுங்களா? நாக்கில் வச்சாதான் சுவை. இந்த 5 அறிவுக்கருவியினால் கிடைக்கக்கூடிய வியாபகத்தன்மை உடம்பு ஃபுல்லாக. மனிதனுக்கு, சிற்றறிவு படைத்த மனிதனுக்கு உடம்பு பூராவும் தான் பார்த்து ஒரு நூலை படித்து தெரிஞ்சுக்கிற விஷயம். இயற்கை அறிவு கிடையாது. ஒருத்தனுக்கு அறிவு வேணும்னா ஏதோ படித்து தெரிஞ்சுக்குவான், இல்லை அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்குவான். அதுதான் சிற்றறிவுங்கிறது. இந்த சிற்றறிவு நம்ம உடம்பு அளவு தான் இருக்கும். கண்ணுக்கு அறிவு கருவிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம், கண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம், காது சத்தம் கேட்க ஒரு குறிப்பிட்ட தூரம், முக்கால உணரக்கூடிய வாசனை ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தான் இருக்கும். அதுக்கு மேலே பிரபஞ்சத்தில் கிடைக்காது. இந்த பிரபஞ்ச மூலமாக யார் என்ன நினைத்தாலும் என்ன படி நடந்து கொண்டாலும் கடவுளுக்கு தெரியும். சில பேர் கோயிலுக்கு போய் சாமிக்கு தெரியாதுன்னு கோயிலுக்கு அந்தண்ட போய் பக்கத்து வீட்டில் திருத்துவான். கோயில் அந்தந்தானே பூட்டி கிடக்கணும். கடவுளுக்கு எங்கே எது நடந்தாலும் தெரியும். அதுதான் நேச்சுரல் நாலேஜ். இயற்கை அறிவு படைத்தவன் கடவுள். செயற்கை அறிவு, இந்த உடம்பு பூரா தான் வியாபகத்தன்மை இருக்கும். நம்ம ஆத்மா ஒருத்தனை அடிக்கிறான்னு வச்சுங்க, கையை அடிக்குது. யார் ஆர்டர் போடுறான்? நம்முடைய ஆத்மா தான் ஆர்டர் போடுறான். அவன் அடுறான்னு ஆர்டர் சொன்னவொன்னு கை போய் அடிக்கும். இந்த உடம்பு மெய்வாய்க்கண், காது, மூக்கு, அறிவு கருவிகள், செயற்கை எல்லாமே ஜடம், அறிவற்ற பொருள். ஆனால் உள்ளே இருந்து இயக்கக்கூடியது ஆத்மா. ஒன்றும் இல்லை, ஒரு எலும்பு வந்து தோலில் இப்படி செஞ்சால் உடனே தட்டி வரும். எப்படி? இந்த ஆத்மாவுக்கு எப்படி தெரியுது? உடனே கை போய் தட்டுத. இந்த ஆத்மாவுக்கு தெரியும். அதுதான் உடம்பளவில் உள்ள செயற்கை அறிவு.